ஒரு கவிதை படிச்சேங்க. தமிழ் மணவாளன் என்கின்ற ஒரு கவிஞன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதின ஒரு கவிதையை வாசித்து ஒன்றை முன்னால் இருக்கின்றவர்களை அல்லது நம்மை இந்த சூழலை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கம். பொம்மலாட்டம்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. விரல்களின் அசைவில் இருக்கக்கூடிய நூல்களில் தன்னை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நூல்களை வைத்துத்தான் அந்த பொம்மை பார்வையாளர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. அந்த கையசைப்பவனுடைய அசிரத்தையால் நூற்றுக்கணக்கானவர்களுடைய பார்வையில் அந்த பொம்மை தான் அழகிழந்து ஒரு வஞ்சனையான பாத்திரமாக மாறுகிறது என்பதனை அறியாமலேயே அது அசைந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்கள் அதன் மீது வஞ்சத்தை திணித்துக் கொண்டிருந்தார்கள். விரலை அசைப்பவனின் நூலை அசைப்பவனுடைய அசிரத்தையால் அந்த வஞ்சம் தன்னை வந்து சேர்கிறது. மக்கள் வஞ்சத்துடன் தன்னை பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த காட்சியோடு அந்த பொம்மை தன்னை அறியாமலேயே ஆடிக்கொண்டிருக்கிறது. கடைசியா அந்த கவிஞன் அந்த கவிதையை முடிக்கிறான். அசிரத்தையாக அசைத்துக் கொண்டிருக்கின்றவனுக்கும் அழகான ஒரு பொம்மை ஆபாசமான வஞ்சனையான பாத்திரமாக மாறுகிறது என்று தெரியாமலேயே அவனும் அதை அசைத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி முடிக்கிறான். வாழ்க்கையில் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அவரவர்களுக்கான வாழ்க்கை சூழல் அமைந்தபடிதான் இருக்கிறது என்று கதை சொல்லி சொன்னார். வாழ்க்கையில் சில வார்த்தைகள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கான கனம் அதை புரிந்து கொள்ளுகின்றவர்களுடைய மனநிலையை பொறுத்து கூடுகிறது, குறைகிறது.